ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய 8வது மாதத்திலையும் கூட அடியாளு கொடுத்ததான இந்த நல்ல தருணத்துக்காக இந்த நன்றியோடு துதிக்கிறேன். இந்த மாதத்தின் 2வது நாளுக்காக இதை நான் துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நீங்கள் ஜெபித்தபடி கர்த்தருடைய கிருபையினால் எல்லா ஜெபத்தினால மகளுடைய பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த கோர்ஸ் முடிஞ்சு அமெரிக்கா போய் இந்த கோர்ஸ் முடிஞ்சு வரும்போது கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். அவளுடைய வேலைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. மற்றும் என் தங்கச்சியுடைய பரிபூர்ண கர்த்தர் கொடுத்த பரிபூர்ண சுகத்துக்காக இந்த ஜெபத்தின் மூலமா கர்த்தர் கிருபையினால என் தங்கை கொடுத்த பரிபூர்ண சுகத்துக்காக இந்த நன்றியோடு நான் துதிக்கிறேன். கடந்த நாட்களில் கடந்த ஒரு 3 நாட்கள் முன்பாக பைப்பெல்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ணி அதை ஸ்டிச் பிரிக்காம ஒரு 8 நாளா இருந்தாங்க. 8 நாள் அட்மிட்டா இருந்தாங்க. கர்த்தர் அதிலும் இந்த 8 நாளுக்கு அப்புறம் ஸ்டிச் எல்லாம் பிரிச்சு டாக்டர் அவங்கள பார்த்துட்டு ஒரு அன்பா பேசி உங்களுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாம் நல்ல சுகமாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சந்தோஷமான வார்த்தைகள் அவர் மூலமா கேட்க கர்த்தர் கிருபை செய்த அருமையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம அந்த இடத்துல மகிமைப்பட்டபடியா ஆஸ்பத்திரியிலேயே கூட என் தங்கச்சி மூலமா தேவனா மகிமைப்பட்டது. தங்கச்சி சொன்னா இன்னும் 1 வருஷமா கூட இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்ல. ஆனா கர்த்தர் உண்மையாக ஒரு 1.5 மாசத்துக்குள்ள கர்த்தரை விடுவித்தாரு. எல்லா அடிச்சதுனால கர்த்தர் செய்த பெரிய காரியத்துக்காக தேவன் நன்றியோடு துதிக்கணுமே. அது ஒரு பெரிய ஒரு அற்புதம். ரொம்ப ஒரு நாள் சொன்னா எல்லா ஜெபம் வந்து எனக்கு பெரிய ஒரு பொக்கிஷம். அவங்க எல்லாம் வந்து என்னை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இது பரவாயில்ல உங்களுக்கு நல்லாயிடுச்சா. அவளுக்கும் பக்கத்து பெட்டுக்காரங்க ஸ்டிச் பண்ணாங்களாம். அந்த பக்கத்து பெட்ல ஒரு அம்மா அட்மிட்டா இருந்திருக்காங்க. இப்போ பாருங்க அவளுக்கு அந்த ஸ்டிச் வந்து ஒன்னா சேராம அந்த காய ஆறாம அந்த ஸ்டிச் பண்ண இடத்துல வந்து பிரிஞ்சு போச்சு. அந்த ஸ்டிச் பிரிஞ்சிருச்சான். அது பல விதமான இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன தெரியல எனக்கு இனிமேல் வைத்த தயவு எல்லாம் ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் எனக்கு திரும்பியா அந்த இடத்துல இந்த காயங்களை ஆற்றினார், என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி அது பெரிய சாட்சியா இருந்துச்சு. கர்த்தர் செய்த ஒரு பெரிய காரியங்களுக்காக எங்க நன்றியோட சுதிக்கிறேன். இந்த நாட்களில எங்களோட குடும்பத்துல கர்த்தர் தங்கச்சி ஜீவனை மீட்டு கொடுத்து மறுபடியும் ஒரு குடும்பத்துல சந்தோஷமாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்த நன்றியோடு சுதிக்கிற ஜெபித்தவங்க இருக்கும் நன்றி செலுத்துகிற கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து என்ற ஊழியங்களுக்கு கூட உங்கள் ஜெபங்களுக்காக எங்களுடைய ஊழியத்தை கூட உங்கள் ஜெபங்களை தாங்குகிறது நன்றியோடு சுதிக்கிற கர்த்தர் வல்லமையாக அபிஷேகமாக கர்த்தர் ஊழியர்களை நடத்தி கொண்டு வருகிறார். உண்மையாக கடந்த வருடங்கள் இல்லாத ஒரு புதிய வல்லமையை நான் அந்த ஊழியத்தில் நான் பார்க்கிறேன். இந்த ஜெபத்தை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உண்மையாக இதெல்லாம் வந்து தேவனுடைய கிருபை தான். இந்த ஜெபங்களை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே சாட்சியை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராங்க. ஹல்லேலூயா. இசப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தெரிந்த ஒரு 2 கோரஸ் பாடி நான் இந்த செய்திக்காக கடந்து போல நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு நீங்க இருக்கிற இடத்துல கூட பாடினா நல்லா இருக்கும். நம்ம ஒருமித்து ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உறுதி வாக்கிடுவே ஆறுதல் தீருதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே அருள் ஈராளும் அருளவசியமே அத்தமாய் சொத்தமாய் நல்ல திரளாய் உயர்த்துவே அருள் ஈராளும் அருள் அவசியமே அத்தமாய் சொத்தமாய் நல்ல திரளாய் செய்யத்துவே அருளீராளமாய் செய்யும் மிக மந்தாரமுண்டாம் காடான நீலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமாம் அருள் ஈராளம் அருளவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல
பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவே, மணி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவே, ஆவி ஆவி, மழையாக பொழியும் ஆவி, ஆவி ஆவி, மழையாக பொழியும் ஆவி. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, உச்சு தம்மி ஜீவநதி, உச்சு தம்மி ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவி, ஆவி ஆவி, மழையாக பொழியும் ஆவி. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றியப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருள் ஏராளமாய் பெய்யும், உறுதிய வாக்கியதுவே, ஆறுதல் தேர்தல் செய்யும், சபையை உயிர்ப்பிக்குமே. ஹல்லேலூயா. அருள் ஏராளம், அருள் எங்களுக்கு அவசியம் சுவாமி. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, நித்திரளாய் பெய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கொடுத்ததான இந்த 8வது மாதத்திலேயும் கூட கர்த்தாவே ராஜாவே அப்பா, நீர் எங்களோடு கர்த்தாவே அது ஒரு வார்த்தைகளில நீர் மழையா எங்களோடு கூட இறங்கி வந்து அசைவாடும்படியாய் இந்த கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம். இந்த கர்த்தாவே, இந்த கர்த்தாவே ஜெபத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், செய்தியை கருத்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் ஆசீர்வதியும் அப்பா. தெய்வகரம் எங்களோடு கூட இருந்து அசைவாடும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாளிலையும் கூட வேதத்துல பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்தின அந்த காரியத்தை உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26, 27 சொல்லப்பட்டிருக்க வசனத்தை இந்த நாட்கள் உங்களோடு பேச வேண்டும் நான் விரும்புகிறேன். இந்த வசனத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னன்னு சொன்னா, ஏற்ற காலத்தில் மழை நான் செய்யப்படுவேன். ஏற்ற காலத்துல ஒரு 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 காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மழை காலங்களில பாருங்க, கர்த்தருடைய ஒரு ஒரு செயல்களை நான் பார்க்கும்போது, எங்க வீட்டுல வந்து எங்க சபையில நான் செய்தி கொடுத்த குட் ஃப்ரைடே செய்தி எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுல ஒரு வார்த்தை பேசும்போது எனக்கு ஒரு கருவேப்பிள்ளை கண்ணு எனக்கு கிஃப்ட் கிடைச்சது சபை மூலமா. அப்ப நான் என்ன செய்தேன், அதை ரொம்ப பொத்தி வளர்க்கிறேன். அதை வளர்க்கும் போது உண்மையாகவே அது ரொம்ப செழிப்பு இல்லாத இருந்துச்சு, ஜீவன் இருந்தது. ஆனா அதுல இந்த ஒரு கொத்து அது மாதிரி கொஞ்சம் அப்படி துளிர் வரும், அப்புறம் ஒரு இது மாத்திரம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம். ஆனா அது அது வாடி இல்லை, ஆனா அது பட்டு போகவும் இல்லை, அது ஜீவன் இருந்தது. ஆனா செழிப்பான வளர்ச்சி அதுல இல்லாத இருந்தது. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம், ஐயோ சபை மூலமா கொடுத்தது, இது எப்படியாவது நான் என்ன செய்தரணும், ஆண்டோட பிரசங்கத்துல அதை நம்ம வாங்கணும், இது எப்படியாவது என்ன நம்ம வளர்த்தணும்னு சொல்லி அது அப்படியே இருந்துச்சு ஒரு 6 மாசம். அப்போ இந்த நாட்கள்ல பம்பாயில மழை காலம் எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன செய்தேன், அது கொஞ்சம் மழை தண்ணி அதுல படுற மாதிரி என்ன செய்தேன், அது வெளியில வச்சிருந்தேன். உண்மையாகவே கொஞ்ச நாள்ல அது என்ன செய்தது, நல்ல துளிர்த்து பசுமையா நல்ல ஒரு கையளவு, நல்ல ஒரு கையளவுன்னு சொன்னா நம்ம ரொம்ப என்னுடைய கைக்கு ஒரு அளவுக்கு அதை வளர கட்டு கிருபை செய்தார். இது ஏன் அப்படி வளர்ந்தது நான் அப்படின்னு சொல்வேன்னு சொன்னா, அந்த வானத்திலிருந்து பொழிந்த அந்த மழை நிமித்தமாக அதுக்கு ஒரு செழிப்பு உண்மையா காணப்பட்டது. அதே போல உலக பிரகாரமான மழை, உலக பிரகாரமான செடி,
அப்ப அந்த உலக பிரகாரம் உள்ள மழை வந்து அந்த மழை காலம், ஏற்ற காலம் அந்த மழை காலம். அந்த மழை தண்ணியை நிமித்தமாக அந்த செடி என்ன செய்தது, நல்லா ஒரு பசுமை காணப்பட்டது, நல்ல செழிப்பு காணப்பட்டது, அதுக்குள்ள ஒரு வளர்ச்சி இருந்தது. நான் சொல்லப்போனா அந்த கருவேப்பிலைக்கு என்ன ஜீவன் இருந்தது, ஆனா இல்ல வளர்ச்சி இல்ல, செழிப்பு இல்ல. அப்போ அதுல இருந்து ஒரு 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 அர்த்தம் என்னன்னு சொன்னா, அந்த மழையாக பொழியப்பட்ட அந்த மழையின் தண்ணீர் அந்த இலைகள் மேல அந்த செடிகள் மேல பட்ட உடனே அது என்ன செய்யுது தெரியுமா, அது அழகா நல்ல பசுமையா வளர ஆரம்பிச்சது. கர்த்தர் அதுக்கு வேண்டிய அந்த அந்த மழை தண்ணீர் நிமித்தமாக அதுக்கு வேண்டிய செழிப்பை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதே போல இந்த நாட்களில எங்களுக்கு கொடுத்த தேசத்துல இந்த மழை பெய்யறதுனால அந்த வசந்த நான் எடுத்தேன். நான் அப்படி பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் வேற ஒரு வார்த்தைகளை மட்டும் பேச நான் விரும்புகிறேன். அதுல வேதம் சொல்லுகிறது, இந்த மழை தண்ணி நிமித்தமாக அது எப்படி செழிப்பானது. அதே போல இன்னைக்கு மனிதர்களாகி நம்ம மேல மாம்சமான நம்ம மேல இந்த நாட்கள்ல கர்த்தர் என்ன செய்யற அந்த அபிஷேகத்தை ஊற்ற அவர் விரும்புகிறார். ஒருவேளை நம்ம என்ன செய்திருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக ஒரு ஒரு சம்பூர்ணம் அடையாதபடி, ஒரு செழிப்பு இல்லாதபடி ஆவிக்குரிய அனுபவங்களில அபிஷேகங்கள்ல அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நான் இந்த நாட்களில நான் உங்களை முழுமையாக நான் அபிஷேகிக்க நான் விரும்புகிறேன். ஆவியை நான் ஊற்ற விரும்புகிறேன். உங்கள் மேல இந்த ஆவியை அபிஷேகத்தை நான் ஊற்ற விரும்புகிறேன். அந்த மழையின் அந்த அபிஷேக மழையை நான் பெய்ய பண்ண நான் விரும்புகிறேன். அதுக்காகவே இந்த காலங்கள் ஏற்ற காலமாய் காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கு ரட்சணிய நாள். உண்மையாகவே ஒரு பக்கம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான பல போராட்டங்கள் காணப்படலாம். ஆனாலும் ஒரு பக்கத்துல கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பல காரியங்கள் நடக்கலாம். ஆனாலும் இப்போ பார்க்கும்போது ஒரு பக்கத்துல அபிஷேகத்தின் வல்லமை சபைகளில, பல சிறு கூட்டங்களில, சிறு பிள்ளைகள் மத்தியில கூடி ஜெபிக்கிற இடத்துல ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். உணர்கிறேன். இந்த நாட்களில இந்த வார்த்தை என்ன அது தொட்டது. ஏற்ற காலத்துல, இந்த கடைசி காலத்துல ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத அந்த காலத்துல கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய போறேன்? மழையை பெய்ய பண்ண போகிறேன். ஆவியை நான் ஊற்ற போகிறேன். என் பிள்ளைகள் முழுமையாக என்ன செய்கிற அபிஷேகத்துக்குள்ளே பெற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் மாத்திரமல்ல, அவள் குடும்பத்துல அவருடைய கணவன்மார்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய இணைச்சந்த பந்துக்கள், அவருடைய சந்ததிகள், சந்தானங்கள் எல்லாம் என்ன செய்யட்டும், இந்த அபிஷேகத்தின் மழையை பெய்யட்டும். என்று சொன்னால் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறபடினால இந்த அபிஷேகத்தை பெற்றால் மாத்திரமே உலகத்தில் எல்லாவற்றையும் மேற்கொண்டு வாழ முடியும். இன்னும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். இன்னும் அவர்களை சுத்திகரித்துக் கொள்ள முடியும். இன்னும் பரிசுத்தமாய் வாழ முடியும். இன்னும் அவருடைய வெளிச்சத்துக்குள்ள கடந்து வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அருமையாகவே அது அந்த ஊற்றப்படுகிறது காலமா இருக்கிறபடினால எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம் சொல்கிறது, நான் அவர்களையும் என் மேற்றின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அந்த மழை பெய்கிறதுனால வெளியின் விருட்சங்கள் 27ஆம் வசனம், வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாக இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிர்களை அறுத்து அவளை அடிமை கொண்டவர்கள் கைக்கு அவளை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தரை என்ன செய்வார்கள், அறிந்து கொள்வார்கள். உண்மையாக வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் நான் மழையை நான் பெய்ய பண்ணுவேன். அந்த இடத்துல என்ன செய்யும்? அது சாபமான மழை அல்ல, அது கலங்கடிப்பான மழை அல்ல. அங்க என்ன செய்யும்? ஆசீர்வாதமான மழை பெய்யும். அந்த ஆசீர்வாதமான மழை பெய்யும் போது என்ன செய்யுமா? வெளியின் விருட்சங்கள தங்கள் கனியை தரும். இது பாருங்க, மேட்டின் சுற்றுப்புறம் எங்கும் இந்த மழை பெய்யறதுனால எங்கெங்கெல்லாம் நமக்கு காடாய் தோன்றினது, எங்கெங்கெல்லாம் வறட்சியாய் தோன்றினது. உண்மையாக வேதத்துல நம்ம பாடல்களை பாடினோம். அதுல சொல்ற அந்த பாட்டின் கருத்தை பார்க்கும்போது, அருள் ஏராளமாய் பெய்யும், மேகமந்தாரம் உண்டாம், காடான நிலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா. இந்த மழை பெய்கிறதுனால எந்த இடத்துல வறட்சி இருந்தது, எந்த இடத்துல முட்செடி இருந்தது, எந்த இடத்துல முட்களா இருந்தது, எந்த இடத்துல வறண்டு போயிருந்தது, எந்த இடத்துல வெடிப்புகளா இருந்தது, இந்த மழை பெய்கிற இடத்துல என்னால மேற்றின் சுற்றுப்புறம் எங்க எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்க நான் விரும்புகிறேன். நேற்று சுற்றுப்புறம் எங்க நான் ஆசீர்வாதமாக்கி அந்த இடத்துல என்ன செய்ய போறேன்? நான் ஆசீர்வாதமான மழையை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவேன். அங்க ஆசீர்வாதமான மழை பெய்யும்.
இந்த நாட்களில அந்த ஆசீர்வாதமான மழை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில நம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் ஊற்ற அவர் விரும்புகிறார். இது ஏற்ற காலம், இனி காலம் செல்லாது. இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கு ரட்சணை நாள். இந்த மழை காலத்தை குறித்து ஒரு 2 குறிப்புகளை எடுத்திருக்கிறேன். ஒன்று ஏற்ற காலம், 2வது பின்மாறி காலம் என்று சொல்லி. இது பின்மாறி காலமா இருக்கிறது. இந்த உலக பிரகாரமான ஏற்ற காலத்தின் மழை நிமித்தமாக இன்னைக்கு பல செடிகள் என்ன செய்யலாம், காய்ந்து போனது, வறண்டு போனது. இன்னைக்கு ஒருவேளை அப்படியே ஒன்றுமே இல்லாத இருந்தது என்ன செய்யும், அந்த மழை தண்ணி பற்றி என்ன செய்யும் தெரியுமா, அது அழகா துளிர்த்து கம்பீர்த்து நிற்கும். ஒன்று மாத்திரமல்ல, அந்த அபிஷேகத்தின் மழையில, அந்த உலக பிரகாரமான மழையில, அந்த சின்ன சின்ன காற்றுல அந்த செடிகள் ஒரு அலங்காரத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னா அது அழகா பச்சை பிடித்து செழிப்பாக அது என்ன செய்யும், அந்த காற்றுல என்ன செய்யும், அது அலங்காரமாக அசைய ஆரம்பிக்கும். அதே போல இந்த நாட்களில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்படும் போதுதான் இந்த மழை நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யட்டும், இன்னும் சம்பூர்ணமா என்ன செய்யட்டும், அந்த மழை நம்ம ஊற்றப்பட்டு நம்ம என்ன செய்ய நம்முடைய வறட்சிகள்லாம் மாறி, ஒருவேளை உலக பிரகமான காரியங்கள் நம்ம குறைகள் இருக்கலாம். அந்த வேதம் சொல்லுகிறது, நான் ஏற்ற காலத்துல ஆசீர்வாதமான மழையை பெய்யுவேன். அந்த ஆசீர்வாத மழை நிமித்தமாய் ஆலேலூரவா சந்தனமா ரிவாக்கல் அந்துருபிக்கவல் அதியா மேகம் அந்தாரம் உண்டாம், காடான நிலத்திலேயும் செழிப்பும் பூரிப்பும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு அலங்கார ஆசீர்வாதமான அலங்காரமான நம்ம மேல, நம்ம அலங்கரிக்க முடியாத நம்ம மேல ஆசீர்வாதமான மழையை ஊற்றி அவருடைய அபிஷேக காற்றுனால அது என்ன செய்யுமா, நம்ம என்ன செய்யுமா, அசைவாடுவோம். அவருக்குள்ளாக நம்ம அசைவாடுவோம். அவருக்குள்ளாக நாம் என்ன செய்யும், உறவாடுவோம். அவருக்குள்ளாக இன்னும் என்ன செய்யும், அவருடைய ஆழத்தை நாம் கடந்து போவோம். உண்மையாக அந்த அபிஷேகம் நம்ம மேல ஊற்ற கர்த்தர் விரும்புகிறார். உண்மையாக இந்த காலத்துல அது தேவையா இருக்கிறது. அது நிமித்தமாக 27ஆம் வருஷத்துல நம்ம பார்க்கும் போது அது நிமித்தமாக கனி கொடுக்கிற வாய்ப்புகள் உண்டு. வெளியின் விருட்சங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்துல சுகமாயிருப்பாங்க. சாசின் அலக்கழிப்புகள் வந்தாலும் மேற்கொள்ள முடியும். நமக்குள்ள ஒரு பெரிய திடன் இருக்கும், நமக்கு ஒரு தைரியம் இருக்கும், நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும், நமக்குள்ள ஒரு ஆரோக்கியம் இருக்கும். உண்மையாகவே உலக பிரகாரமான இந்த மழை பெய்யும் போது எவ்வளவு அழகாக செடிகளும் கொடிகளும் பசுமையாக எவ்வளவு ஒரு அந்த அபிஷேக அந்த காற்றினால எவ்வளவு ஒரு அலங்காரமாய் தோன்றுகிறதோ, அதே போல கர்த்தர் நம்ம மேல இந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தை அவர் ஊற்றும் போது இன்னைக்கு நம்ம என்ன செய்வோமா, சுகமாய் இருப்போம். அந்த தேசம் அங்கே என்ன செய்யும், ஒருவேளை பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஊற்றப்படும் நம்ம மேல் நம்ம சுகமா இருக்கிறது மாத்திரமல்ல, நம் நிமித்தமாய் நம் குடும்பங்கள் சுகமா இருக்கும், நம் போகிற சபைகள் சுகமா இருக்கும். அங்க இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது பாருங்க, அங்க நுகத்தின் கயிறுகளை நான் அறுத்து அவங்க அடிமை கொண்டவங்க கைக்கு நான் என்ன செய்வேன், விடுவிக்கப்படும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அந்த அலங்காரத்தை பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமான கயிறுகள், நமக்கு விரோதமான அடிமைத்தனங்கள், சத்துரு கொண்டு வந்து நம்மை அழுத்துகிற அடிமைத்தனங்கள், பொல்லாத கிரிகளை கர்த்தர் என்ன செய்வாராம், அறுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். அதை மேற்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வார். உண்மையாகவே ஆவி இல்லாத ஒன்றுமே கிடையாது, அபிஷேகம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இல்லைன்னு சொன்னானே, முதல் சொன்னது போல ஒரு ஜீவன் இருக்கலாம், அது வளர்ச்சி இல்லாம இருக்கும், அது பட்டு போய் இருக்கும், அதிக வளர்ச்சி இல்லாதபடி, அதிக அந்த செடிக்கு அலங்காரம் இல்லாததான் இருக்கும். அது ஆனா கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படும் போது கர்த்தர் நம்ம அவருடைய ஆவினால் அலங்கரிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு ஜீவனுக்கு அவரிடத்துல ஜீவனை பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, உண்மையாகவே அவரோடு கூட ஒரு சுகமான வாழ்க்கை நம்ம வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார். மாத்திரமல்ல, நமக்கு விரோதமா அடிமை கொண்டவர்கள் கைக்கும் விரோதமான நுகங்களையும் கர்த்தர் முறிக்கும்படி கர்த்தர் செய்கிற அந்த அபிஷேகத்தை கொண்டு நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இந்த நாட்களில இன்னைக்கு நம்ம வாஞ்சித்து நாம் பெற்றுக்கொள்வோம். என்னோட கூட ஒரு உணர்த்தின காரியம் என்ன தெரியுமா, ஜெபிக்கிற நம்மளுக்கு மட்டும் இந்த அபிஷேகம் அல்ல. பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது சொல்றாரு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் வருகிற யாவருக்கும் என்று சொன்னது போல இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதமானது, இந்த அபிஷேக மழை என்னும் ஆசீர்வாதமானது நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகள் மேல, நம்முடைய கணவன் மேல, நம்முடைய குடும்பத்தின் மேல, நம்முடைய கூடாரத்து அந்த அபிஷேகத்தின் மேல என்ன செய்யட்டும், எப்போது நம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாய் அவருடைய பிரசன்னத்தினால் நாம் நிரம்பி இருக்கும்படியாய், அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்திருக்கும்படியாய் கர்த்தருடைய அபிஷேகம் அந்த மழை என்ன செய்யும், நமக்கு உதவி செய்யும். ஆனா பல போராட்டங்கள் இருக்கலாம், நம்ம குடும்ப சூழ்நிலை பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மேற்கொள்ளக்கூடிய கிருபை நமக்கு கொடுக்கிறாரு, நமக்கு ஒரு புதிய ஒரு பலனை கற்றுக் கொடுக்கிறாரு, ஒரு புதிய தைரியத்தை கொடுக்கிறாரு, ஒரு புதிய ஒரு திடன், புதிய பலன், ஒரு புதிய விடுதலை. நம்ம ஒரு அடிமை போல நமக்கு பயம் இல்லாதபடி
இல்லாதபடி, திகில் இல்லாதபடி, இந்த அபிஷேகம் ஒரு சமாதானத்தோடு கர்த்தரோடு கூட இணைந்து உறவாடும்படியாகவும் அந்த அவரோடு கூட அந்த அழகான அலங்காரத்துக்குள்ளாய் காணப்படும்படியாக அந்த மழை என்ன செய்யும், நமக்கு உதவி செய்யும். நம்முடைய பிள்ளைகளை அபிஷேகிக்கும். வேதம் சொல்கிறது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல மாம்சமான யார் மேல் நாவை நான் ஊற்றுவேன், அப்போது உங்கள் குமாரத்திகள் என்ன செய்வாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர்கள் தரிசனங்களை அடைவாங்க. முதல்ல சொன்னது எசேக்கியேல் சாப்டர் 34 verse 20-27. ரெண்டாவது அங்க பார்ப்போம்னு சொன்னா நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வார்த்தை தான். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட வசனத்துல பார்க்கும்போது, நான் மாம்சமான யாவர் மேலும் என்ன ஆவி நான் என்ன செய்வேன், நான் ஊற்றுவேன். அப்போ அந்த ஊற்றப்படும் போது என்ன ஆகுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகள் என்ன செய்வாங்க, தீர்க்க தரிசனம் சொல்வாங்க, உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவாங்க, உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பாங்க. உண்மையாகவே கர்த்தர் நம்மில் ஊற்றப்படுகிற இந்த அபிஷேகத்தின் நிமித்தமாக இன்னைக்கு நமக்கு மாத்திரமல்ல, இது ஒரு சுயத்துக்காக அல்ல. இந்த அபிஷேகம் நம்முடைய குடும்பங்கள் அது ஊற்றப்படும் போது நம் நிமித்தமாக நம்முடைய சபைகள், மூப்பர்கள், நம்முடைய சபைகள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உற்றார்கள், நம்முடைய பெற்றார்கள் எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதமான அபிஷேகம் என்ன செய்யுது, அவர்களை அலங்கரிக்கக்கூடிய ஒரு கிருபை கர்த்தரிடத்தில் கொண்டு வருகிறது. உண்மையாக இந்த நாட்கள் என்ன செய்வோம், ஊற்றப்படுகிற காலத்துல இது இன்றைக்கு அடுக்கிற காலம், இன்றைக்கு ரட்சணையினாலுமே நம்முடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும், நேற்று ஜெபத்துல அதான் என்னோட கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தார். உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தமாக உங்கள் மேல் இறங்குகிற கர்த்தர் உங்களை உங்களை ஊற்றி நனைக்க அந்த அபிஷேகத்தின் நிமித்தமாக அது உங்களுக்கு மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி ஹல்லேலூயா வேதத்துல புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நானும் என் கர்த்தருக்கு கொடுத்த பிள்ளைகளும் செயலின் கர்த்தரால் நாங்கள் அற்புதங்களாக, நாங்கள் அடையாளங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யும், ஒரு அடையாளங்களாக, ஒரு அற்புதங்களாக, ஒரு நட்சத்திரங்களாக என்ன செய்யும், அது நிற்க உதவி செய்யும், அது காலோடு நிற்க உதவி செய்யும். அவர் நம் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் மீது அபிஷேக தைலம் இறங்கும். இந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக செபிக்க போறாங்க, நமக்காக என்ன செய்ய போறாங்க, அவங்க நம்முடைய குடும்பங்களுக்காக செபிப்பாங்க, அவங்க செபிக்கிற பிள்ளைகளா மாறுவாங்க, தேசத்துக்காக செபிக்கிற பிள்ளைகளாக மாறுவாங்க, அவங்க தன்னுடைய பரிசுத்தத்தை அவங்க வாலிப காலங்களில் காத்துக்கொள்வாங்க. நம்ம கர்த்தருடைய பிரசன்னம் அவங்க மேல இறங்கி கொண்டே இருக்கும். ஏன்னா சத்தியம் என்னுடைய பல குடும்பங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பெண்கள் என்னுடைய ஊழியத்துல கலந்து கொண்டு ஜெபிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளை நீ தனியா ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்குது, எங்க குடும்ப தலைவர்மார் ஜெபிக்கிறாரு, நாங்க எல்லாம் இப்ப குடும்ப ஜெபத்தில் நாங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உண்மையாகவே நம்ம மேல அந்த அபிஷேகம், நம்ம கர்த்தருடைய கிருபையினால் நம்ம பல ஜெபங்களில இருக்கிறோம், நம்ம தனி ஜெபங்களில் இருக்கோம். இப்ப நம்ம குடும்ப தலைவர்களாக நாம் அப்படிப்பட்ட ஜெபத்துல இருக்கும்போது தெய்வ ஆவியார் நம்ம மேல் ஊற்றப்படும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் இறங்குகிறது. உண்மையாகவே அது சாதாரணமாக ஏன்னு சொன்னா, இப்ப பாருங்க, ஒரு செடியில அந்த மழை தண்ணீர் பட்டு என்ன செய்யுது, அது பூக்க ஆரம்பிக்குது, அந்த பூக்கள் நிமித்த காய்க்க ஆரம்பிக்குது, அவருடைய கனிகள் என்ன செய்யுது, கனிகளுக்கு தொடங்க ஆரம்பிக்குது. அதே போல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க கனிகள், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பலன், கற்ப கனி, அந்த கனிகளும் கூட அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சத்திய வேத வசனம் நம்ம கொடுக்கிறது நிமித்தமாக அது கிரியை கர்த்தன் காணும்படி கர்த்தன் உதவி செய்தார். இது நிமித்தமா இந்த வார்த்தை எடுத்து உங்களை மத்தியில பேச கர்த்தன் உதவி செய்திருக்கிறார். உண்மையாகவே நம்ம மூலமாக கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அபிஷேகம், நம்மளே கர்த்தர் அந்த அபிஷேகம் ஊற்றி இருக்குதா, நம்மள நினைச்சிருக்குதா, உண்மையாக நமக்கு மாத்திரம் அல்ல, நம்மை அவருக்குள்ளாய் இன்னும் அதிக ஆழத்துல கொண்டு போகிறது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம், நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தின் பங்காய் காணப்படுகிறது. இது ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. குடும்பங்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருகிறது, ஒரு ஜெப ஆவியை கொண்டு வருகிறது, ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது, ஒரு ஆவிக்கு ரீதியில சுகத்தை கொண்டு வருகிறது என்பதை குறித்த சாட்சிகளை கடந்த நாட்கள் நான் கேட்டேன் ஜெப குறிப்புல. இது உண்மை. ஏன்னு சொன்னா இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கு ரட்சணிய நாள் என்று சொல்லி ரட்சணிய நாள் நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அனுக்கிரக கால்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில இன்னும் நம்ம என்ன செய்வோம், இந்த ஆசீர்வாதமான மழைக்குள்ளாக, இந்த அபிஷேகத்தின் மழைக்குள்ளாக, இந்த பின்மாறி காலத்து அபிஷேகத்தின் மழைக்குள்ளாக நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த உண்மையாகவே கர்த்தர் அது மாத்திரமல்ல, நம்முடைய வரங்களில அந்நிய பாஷையை நாம் பெற்றுக்கொள்வோம். அபிஷேகத்தின் நிமித்தமாக அந்நிய பாஷை வரங்களை நாம் பெற்றுக்கொண்டு நாம் மகிழ்ந்திருப்போம். உண்மையாக நம்ம பேசுகிற அந்நிய பாஷை நிமித்தமாக சத்துரு துரத்தப்படுவது நம் கண்களை நான் கண்டேன். உண்மையாகவே நம்ம ஜெப நேரத்துல 1 மணி நேரமாவது அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகத்தின் அந்நிய பாஷையில நம்ம அவருக்குள்ளாய் துடித்து மகிழும் போது உண்மையாகவே நமக்கு நம்முடைய குடும்ப கூடாங்களை பெரிய ஒரு வெளிச்சத்தை நான் காண முடிந்தது, ஒரு பெரிய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க முடிந்தது. அது மாத்திரமல்ல,
வருகிற சத்துரை விலகி ஓடுகிறது என் கண்களால் கண்டேன். இந்த நாட்களில பிரியமானவர்களே, நம்ம உண்மையாகவே இந்த வசனத்தை கேட்கணும். நம்ம எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாகவே சத்துரு மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் என்னென்ன காலம் நிற்க வேண்டும் என்று சொன்னால், எதுல எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அந்த அந்த ஆவி ஊற்றப்பட்ட நிமிட்டப்பட்டதுனால தீர்க்கதரிசனம் உரைத்தாங்க. அந்த எலும்புகள் இருந்த பள்ளத்தாக்குல நாம் தெரிந்த ஒரு சத்தியம், அது ஊற்றப்படும் போது, அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது அதெல்லாம் அதுக்கு என்ன செய்தது? காலூன்றி மகா பெரிய சேனை திரளாக என்ன நின்றது? காலூன்றி நின்றது. கால் தள்ளாட முடியாது. இந்த அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படும் போது பல பிரச்சனைகளுக்கு வரலாம், சந்திக்கலாம். ஆனாலும் கால் என்ன செய்யாது? தள்ளாடாது. கால் ஊன்றி நிற்கும். கால் நம்ம என்ன செய்ய? ஊற்றும், ஊன்றி நிற்கும். அது அபிஷேகம் ஊற்றப்படுகிறதுனால. இந்த அபிஷேகம் இது சாதாரணமானது அல்ல. ஒவ்வொரு நாள் நம்ம எல்லாரும் விரும்புவோம், இதை வாஞ்சிப்போம், அந்நிய பாஷையில ஒவ்வொரு நாளும் துதிப்போம். இதை உபவாசத்துக்கு நம்ம நாள் மாத்திரம் அல்ல. இன்னைக்கு நான் உபவாசிக்கிறேன், இன்னைக்குதான் எனக்கு அபிஷேகம் வேணும், இன்னைக்குதான் நான் அந்நிய பாஷையில் துதிப்போம், அப்படி கிடையாது. அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறான். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில இந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற ஊற்ற அவர் விரும்புகிறாரு. காடான நிலத்திலையும் செழிப்பும் மேகமந்தாரம் உண்டாம். காடான நிலத்திலையும் செழிப்பும் பூரிப்புமா. உண்மையாகவே எங்க காடா இருக்குது, எங்க நமக்கு ஒரு வறண்டு கிடக்குது நமக்கு தெரியும். அடுத்த நாட்களில் அதை ஊற்றி அதை நனைக்க விரும்புகிறாரு. அதுல இருந்து உண்மையாகவே ஒரு ஜீவனை உயிர்ப்பிக்க, அது ஒரு ஜீவனை கர்த்தர் வைக்கும்படியே கர்த்தர் விரும்புகிறாரு. அந்த இடத்துல ஆவியை வைக்க வரும்படி கர்த்தர் விரும்புகிறாரு. இந்த நாட்களில நம்ம ஒப்பு கொடுப்போமா? 8வது மாதத்துல உண்மையாகவே என்னுடைய ஊழியமே ஆவியானல ஏற்பட்ட ஒரு ஊழியம் தான். அநேக ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை நான் கேட்டேன். இந்த மாதத்துல யூடியூப்ல பார்க்கும்போது அநேக வாக்குத்தத்தங்களை நான் கேட்டேன். ஆனா கர்த்தருடைய வேதம் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் வேணும் தான். ஆனா இந்த நாட்களில ஏற்ற காலத்துல நான் மழையை நான் செய்ய பண்ணுவேன்னு சொல்லி சொன்ன ஆண்டோடைய வாக்குத்தத்தை நம்ம மேல இது கடந்து வந்திருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே அது ஆசீர்வாதமான மழையை பெய்யும், அதுல கனி உண்டாகும், அந்த பூமி தன் பலனை கொடுக்கும். என் ஜனங்கள் என் மக்கள் என்ன செய்வாங்க? அவங்க சுகமா இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, அவர்களை அடிமை கொண்ட கைக்கு நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்கள கைகளை நான் அறுப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அருமையாக அந்த வார்த்தை நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்முடைய பெற்றோருக்கு, நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய சந்தானங்களுக்கு நம்ம கர்த்தர் நம்ம கொடுத்து நம்ம எந்த சபையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த சபைக்கு இந்த ஆசீர்வாதமாக இந்த நாட்கள் இது காணப்பட போகிறது என்று சொன்னால், ஒருவரும் கிரியை செய்ய ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது. பிரியமான இந்த ராக்காலங்களில இப்படிப்பட்டதான அனுபவங்களுக்குள்ளாய் நாம் வரும்போது நாம் எங்க அடி வைக்கிறோமோ அந்த அடி வைக்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து போகும். அந்த இடத்துல என்ன செய்யும்? அபிஷேகம் கடந்து வரும். உண்மையா அந்த இடத்துல நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குறது அந்த இடத்துல தேவனா மையப்படுத்த நிமித்தமாக அந்த இடத்துல பெரிய ஒரு சாட்சியை கர்த்தர் கொண்டு வருவாரு. உண்மையாகவே பெறாதவர்கள் உங்கள் நிமித்தம் அபிஷேகம் பெறுவார்கள். நீங்க என்ன செய்யுங்க? இந்த நாட்களில உண்மையாகவே நம்ம எனக்கு அது ஊழியர்லன்னு சொல்ல வேண்டாம். எல்லாரையும் கர்த்தர் ஊழியக்காரர்களை கர்த்தர் மாற்ற போகிறாரு. எல்லாரும் கர்த்தர் வரங்களை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறாரு. இந்த அபிஷேக மழை நம்ம மேல பெய்து கொண்டிருக்கிறபடினால, கர்த்தர் நம்மை நனைத்து கொண்டிருக்கிறபடினால, நம்முடைய நாவை கர்த்தர் ஏசாயா நாவை தொட்டு நம்ம நாவை தொட்டு அவருடைய அந்நிய பாஷையின் வரங்களால் நிறைத்து நம்மை துதிக்கும்படியாகும். இது நிமித்தமாய் சத்துருவை மேற்கொள்ளும்படியாகும். இது நிமித்தமாய் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். நம் சாதாரணமானவர்கள் அல்ல. அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே நம்மை அழைத்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்த கர்த்தர் கருவில் இருக்கும் போதே நம்மை விசேஷமாக நம்மை உருவாக்கி நம்மை படைத்து நம்ம தாயின் கருவத்திலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை இந்த நாட்களையும் கூட நம்மை அவருக்காக வைத்திருக்கிறபடி நான் இந்த நாட்களில நம்ம பெற்றுக்கொள்ளாத காரியங்களை பெற்றுக்கொள்ள நம்ம வாஞ்சிப்போம். இந்த மழை நம்ம நாட்களில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் தனி ஜபங்களிலும் இந்த அபிஷேகம் கடந்து வரும். சபைகளை 19 கூட்டங்கள் இது கடந்து வரும். அவரை துதிக்கும் போது, அவருக்குள்ளாய் செபிக்கும் போது, அவருடைய சமூகத்தில் உட்காரும் போது இது நம்ம என்ன செய்யும்? நம்மை நினைக்கும், நம்மை அபிஷேகிக்கும். உண்மையாகவே இதனை உபவாசித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உண்மையாகவே நினைக்க ஒப்பு கொடுங்க, முழுவதுமா நினைக்க ஒப்பு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, ஏதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுறது எத்தனை நன்மை, அது எத்தனை இன்பமானது. அங்கே ஆரோன் சிரசு மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலம் என்று சொல்லி அந்த நல்ல தைலத்தின் அபிஷேகம் நமக்குள்ள இறங்கும்படியாக இது நிமித்தம் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் மத்தியில பந்தியை நமக்கு கொடுப்பார். ஏதும் சொல்லுகிற 23ஆம் அதிகார சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தலையா என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறது, பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது. உங்களுக்கு மேல் இந்த அபிஷேகம் இறங்க இறங்க உங்கள் அடிமை கொண்ட சத்துரு நம்மை அந்தகாரப்படுத்துகிற சத்துரு என்ன செய்யும்? விலகி போகும்.
அது மாத்திரமல்ல, எண்ணெய் அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படும். இன்னும் அவருக்குள்ளாக மறுரூபமாக்கப்பட்டு இன்னும் புதிதான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். மேல சத்தியம், வேறு சத்தியத்தின் இது ஏற்ற காலத்து மழை. இன்னும் லேவியராகும் புஸ்தகத்துல கூட அதே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகும் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3:4 அதிகாரம் 4 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க கூட நான் ஏற்ற காலத்து மழையை நான் பெய்ய பண்ணுவேன். நான் டைம் இல்ல இருக்கிறதுனால இப்படியே நான் சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். டைம் இல்லாததுனால குறிப்புகளை சொல்ல முடியல, கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இந்த நாட்களை பார்க்கும்போது அங்கே நான் ஏற்ற காலத்து மழை, அந்த ஏற்ற காலம் இனி வரப்போற காலமா இல்ல, இந்த நாள் தான் அது ஏற்ற காலம். இதுதான் இருக்கிற காலம், இதுதான் பின்மாறி மழையின் காலம். பனி போல பெய்யும் பரிசுத்தாவின் மழையும் மழையாக ஊற்றப்படுகிற காலம். இன்னைக்கு நம்மள நினைக்கும் போது நீ விசுவாசி, அப்ப நீயும் வீட்டார் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த அபிஷேகம் ஏதோ மற்றவர்கள் பார்க்கும்படியாக நம்ம வெளிப்படுத்துகிறதுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளான வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய குடும்ப ஜீவியம், நம்முடைய பிள்ளை, நம்முடைய கணவன்மாருக்கு இது பெரிய ஆசீர்வாதமா இது காணப்படும். வேதத்தை சொல்லப்படும் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமான கட்டுகள், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமான அதிகாரங்கள், நம்மை பலவீனப்படுத்துகிற ஆவிகள், நமக்கு பலவிதமான வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகள் எல்லாம் என்ன செய்ய முடியும்? இது நிமித்தமாய் நாம் கடிந்து கொள்ளப்பட முடியும். வியாதிகளை கடிந்து கொள்ளப்பட முடியும். அதுல நம்ம விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். அது நுகங்களின் கட்டுகளை நம்ம அறுக்க முடியும். இந்த அபிஷேகத்தின் நிமித்தமாக என்ன நான் சொல்லல, கர்த்தருடைய வேதம் நுகங்களின் அறுத்து, நுகத்தின் கயிறுகளை நான் அறுத்து அடிமை கொண்டல் கைக்கு நான் என்ன செய்வேன்? நீங்களாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுவேன். நான் நீங்களாக்குவேன். அப்போ நான் கர்த்தர் என்று நீங்க என்ன செய்வீங்க? அறிந்து கொள்வீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களில நம்ம அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வசனம் நமக்கு என்ன செய்யும்? இந்த நாட்களில அது வெறுமனே திரும்பாது, நாம் விரும்புகிறதை செய்யும். அது பின்மாறி இந்த அபிஷேக நாட்கள்ல ஊற்றப்படுகிற காலங்களில இந்த நாட்கள் நாம் என்ன செய்வோம்? அர்ப்பணிப்பு. வேதத்துல இன்னும் பல ரெஃபரன்ஸுகள் இருக்குது. அதே யோவேல் 2:28 சொல்லப்பட்டிருக்கு. மாம்சமான யார் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி உபாகம் புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகத்து நிமித்தமாக நுகங்கள் முறியும் என்று உபாகம் 10:27 சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லி உண்மையாக இந்த அபிஷேக நுகங்கள் முறியும். நம்ம யாரும் அடிமைப்படுத்த முடியாது, அதிகாரங்கள் வர முடியாது, கட்டுகள் நம்மை தொட முடியாது. அது வந்தால் நம்ம என்னால் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும் என்று சொன்னால் இது உண்மையாக நாட்களில இந்த அபிஷேக மழை நம்ம ஊற்றப்பட கர்த்தர் நம்ம மேல் ஊற்றும்படியா கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாட்களில் தாகம் உள்ளவர்கள் தண்ணீரையும் வறண்ட நிலத்திலுமே என்ன செய்வேன்? ஆறுகளை நான் ஊற்றுவேன். இதற்காக நாம் தாகம் கொள்வோம். நீங்க தாகம் கொண்டாதான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை நம்ம என்ன ஊற்றுவோம். வேதம் சொல்லுகிறது, இளைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்தினே சம்பூர்ண மழை பெய்ய பண்ணினீர் என்று சொல்லி சங்கீதம் 68ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இளைத்து போயிருக்கிறோம், இதுல விடாய்த்து போயிருக்கிறோம். கர்த்தர் விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூர்ண மழை பண்ணி தோய்ந்து போன ஆத்துமாவை நிரப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. புஸ்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது 33ஆம் அதிகாரத்துல. விடாய்த்து போயிருக்கிறோமா? அது விடாய்த்து போயிருக்கிற ஆத்துமா இந்த நாட்களில கர்த்தர் அபிஷேகிக்க அவர் விரும்புகிறார். நான் சம்பூர்ண மழை செய்வேன், ஏதோ தெளித்து அல்ல, நான் உங்களுக்கு முழுமையாக 6 சிறுசு மேல ஊற்றப்பட்ட நல்ல தைலம் என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? ஃபுல்லா என்ன செய்யும்? நினைக்கும். தலையில ஊற்றப்படுகிற அபிஷேகம் என்ன செய்யுது? அவனுக்கு ஃபுல்லாக அந்த தாடியை நினைத்து, அவருடைய அங்கியை நினைத்து, அவருடைய பாதம் வரைக்கும் எப்படி அந்த அபிஷேகம் இறங்குறது. அதே போல இந்த நாட்களில் நான் அந்த அபிஷேகத்தை என்ன செய்கிறேன்? நான் விரும்புகிறேன். சம்பூர்ணமாய் ஊற்றப்பட நான் விரும்புகிறேன். விடாய்த்து போன ஆத்மாவை சம்பூர்ணமடை பண்ணுகிறேன். நான் சம்பூர்ணமடை தோய்ந்து போன ஆத்மாவை நான் நிரப்புவேன். எப்படி நான் தோய்ந்து போயிருக்கிறோமா? நாட்களை தோய்ந்து இருக்கிற அனுபவங்கள், வறட்சியின் அனுபவங்கள், வராந்தரத்தின் அனுபவங்கள், உள்ள காய்ந்து போன அனுபவங்களை என்ன செய்கிற நாட்களில அதை பசுமையாக நான் மாற்ற நான் விரும்புகிறேன். அதுல செழிப்பை நான் கொடுக்க நான் விரும்புகிறேன். இந்த நாட்களில் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம என்ன செய்வோம்? நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். அதற்காக நாம் வாஞ்சித்து விரும்புவோம். அதற்காக நம் செபத்துல நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஜபத்துக்கு நாம் இடம் கொடுப்போம், நாம் செபிப்போம். கர்த்தர் அபிஷேகத்தை நம்ம ஊற்றப்படும்படியாக வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உபாகம் 11ஆம் அதிகாரம் 13, 14 கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்து இந்த மழையை நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புல்லின் மேல் பனித்துளிகள் இறங்குவது போல இந்த மழையை நான் செய்ய பண்ணுவேன். கர்த்தர் ஒவ்வொருக்கு ஒரு விதமான அபிஷேகத்தை அவர் ஊற்றுவார். ஒருவருக்கு என்ன செய்யும்? இந்த பனியின் அபிஷேகத்தை போல அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு ஃபயர் அனாயிண்டிங் வந்து விழும். ஒரு சிலருக்கு ஃபுல்லா அதை நினைக்கிற ஒரு அனுபவத்தை என்ன செய்வாங்க, உணர்ந்து கொள்வாங்க. அதே போல பல கோணங்களில் இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? மனுஷனை அபிஷேகிக்க அந்த ஆவியை ஊற்ற கர்த்தர் விரும்புகிறாரு. உண்மையாக எந்த ஆசீர்வாதமான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். வேதத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி உண்மையாக கர்த்தர் நம்மை
அவர் அவர் அபிஷேகிக்கிறவர், அவர் நம்மை அபிஷேகிக்கிறவர். அந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவருக்குள்ளாய் நாம் கட்டப்படுவோம். அவருக்குள்ளாய் பரிசுத்தமாய் வாழறதுக்கு உதவி செய்யும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. எப்படி தரிசனங்களை நாம் பெற்றுக்கொள்வோம்? எப்படி நம்ம சொப்பனங்களை பார்க்கிறது? அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக இறங்கும் போது நமக்குள்ளாக ஒரு பரிசுத்த ஒரு அனுபவம் என்ன செய்யும்? அது கடந்து வரும். நம்முடைய சிந்தையில, நம்முடைய பேச்சுல, நம்முடைய நடக்கைகளில, நம்முடைய பாவனைகளில, நம்முடைய செய்கிற செயல்களில உண்மையாகவே ஒரு பரிசுத்தம் காணப்படும். உண்மையா கர்த்தருடைய தேவ நாம என்ன செய்யும்? நமக்குள்ளாக என்ன செய்யும்? மகிமைப்படும். நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை காண்பார்கள், மற்றொரு வெளிச்சத்தை அவர்கள் காண்பார்கள். நமக்குள்ள ஒரு மறுரூபத்தை மற்றவர்கள் பார்ப்பார்கள். எப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியான அபிஷேகம் நம்மில் ஊற்றப்படும் போது நம்முடைய குணாதிசயங்கள் மாறும். நமக்கு விரோதமான மாம்சீக கிரியைகள் மாறும். நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய கனிகள் அது வெளிப்படும் என்பது சந்தேகம் அல்ல. இது ஏன் சொல்லி நம்ம கேட்பீங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை அது மாற்றம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை ஆவிக்குரிய ஜீவத்துக்கு விரோதமான காரியங்கள் இது மாற்றம். அவருக்குள்ளாக ஆவியானவருக்குள்ளாக வேதத்துல நம்ம பார்க்கிறோம், நீங்கள் என்னிலேயும் நான் உங்களிலேயும். இன்னைக்கு நாம அவருக்குள்ளாக, அவர் நமக்குள்ளாக நம்ம இணைந்து இசைந்து உறவாடி அவருக்குள்ளாக நம்ம எப்படி மகிழ முடியும் என்று சொன்னால் இந்த அபிஷேகத்து நிமித்தமாக தான், இந்த ஆவியாண்டு பிரசந்த நிமித்தமாக தான். இதை விட பெரிய பாக்கியம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அநேக காரியங்களை நான் என்னுடைய சாட்சிகள் சொல்ல முடியும், அநேக அனுபவங்களை நான் சொல்ல முடியும். ஒருவேளை எல்லாமே இருக்கலாம், இயலாம இருக்கலாம். ஆனா இந்த ஒரு காரியம் இயலாமையா இருக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அபிஷேகம் வேணும். நமக்கு அப்படி அந்த ஆனந்த தைலம் நமக்கு வேணும். இப்ப எப்படி ஒரு செடி இந்த மழை நிமித்தமாக அது வளர்ந்து அது பச்சை பிடித்து எப்படி இந்த அபிஷேகம் அந்த காத்துல அது நீங்க தூரத்துல இருந்து ஒரு தோட்டத்தை பாருங்களேன், அது நனைக்கப்பட்டு அது அழகா அது தூரத்துல ஒரு 8 அடி தூரத்துல நம்ம பார்க்கும் போது அந்த காற்றுல என்ன செய்யும்? அது அழகா அசைவாடும் போது அதை பாருங்க, அது எவ்வளவு அலங்காரம், அது எவ்வளவு மகிமை, அது பூத்து குலுங்குற அனுபவங்கள், அதுல பசுமை தன்மை ஒரு அனுபவங்கள், அது எவ்வளவு அழகா காணப்படுகிறது. அதே போல அந்த அழகை கர்த்தர் நம்ம அந்த அழகா நம்ம இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாய், அந்த மழையோடு நம்ம ஐக்கியப்படும்படியாக, அந்த மழை நம்ம பெய்ய பண்ணும்படியாக நம்ம ஒப்புக் கொடுக்கும்படியாக, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியே கர்த்தர் விரும்புகிறார். ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அவர் வார்த்தை தரையில விழுந்து போகிற தேவன் அல்ல. இவங்களுக்கு தான் அந்த அபிஷேகத்தை நான் ஊற்றுவேன், அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன், அப்படி அல்ல. மாம்சமான யாவர் மேல் நாவி நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஊற்றப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் பற்றி சொல்லிக் கொண்டு இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்வோம். அதை பெற்றுக்கொண்டு இன்னும் ஆவிக்குரிய ஆழங்களில இது ஒரு ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு சத்தியம் அல்ல. அவரை அப்பாவாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தான் இந்த சத்தியம். இன்னும் நம்ம பெற்றுக்கொள்வோம். இன்னும் நம்ம என்ன செய்வோம்? இன்னும் எனக்கு இந்த கணுக்கால அளவு போதாதுப்பா, எனக்கு முழங்கால அளவு போதாதுப்பா, இன்னும் நான் நீந்தி முழுகணும் ஆண்டவர் என்று சொல்லி இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ளாக இன்னும் ஆண்டவரை எனக்கு இது போதும் என்று சொல்லவே முடியாது. நீங்க போதும்னு சொன்னாங்க ஆவிக்குரிய அனுபவத்துல இருக்கிறதுக்கு அது சாத்தியம் அல்ல. இன்னும் எனக்கு வேணும் ஆண்டவரை, இந்த அபிஷேகம் எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரை, இந்த பரிசுத்தை எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரை, இன்னும் உமக்குள்ளாக நான் என்ன உறவாடணும் ஆண்டவரை, இன்னும் நான் மகிழ்ந்து கழிகூர்ன ஆண்டவரை. ஏன்னு சொன்னா அந்த நாட்களில உலக பிரகாரமான காரியங்களை இதை கொண்டு வந்து முன்பாக நிறுத்தி ஆவிக்குரிய அனுபவத்தை குறைக்க ஆரம்பிக்கிறான். என் வாழ்க்கையில பார்த்தது உண்டு. ஒண்ணு போனா ஏதாவது ஒண்ணு என்ன செய்யும்? கலங்கடித்து கொண்டே இருக்கும். ஆனா நீங்க மூழ்க விரும்பினீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அநேக வசனங்களை சொல்லலாம், ஆனா நான் அனுபவத்தை மாத்திரம் பேச நான் விரும்புகிறேன். பல காரியங்கள் வருது, ஆனா நம்ம மூழ்கிட்டோம்னா என்ன செய்ய முடியாது? நம்ம என்ன செய்ய முடியாது? யாராலையும் நம்ம அசைக்க முடியாது. அதை மேற்கொள்ள முடியும். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கிறாங்க, மேற்கொள்ள முடியும். நம்ம அதுல இருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதுல இருந்து நம்ம பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதுல இருந்து நம்ம விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் இந்த அபிஷேகம்? அவருக்குள்ளாக இணைவதுதான், அவரோடு கூட வாழ்வதுதான். நம்ம அவரை விட்டு தனியா வாழ்ந்தா என்ன செய்வோம்? உண்மையா காய்ஞ்சு போயிடுவோம். அந்த காய்ந்த அனுபவம் ஒன்றுக்கு உதவாது. அது காய்ந்து என்ன செய்யும்? அது ஒன்றுமில்லாமல் போகும். அவரோடு கூட இணையும் போதுதான் அது பசுமையை கொண்டு வரும். உண்மையாக அது மலரை கொண்டு வரும், அது கனியை கொண்டு வரும். அந்த கனியை கர்த்தர் புசிக்க அவர் விரும்புகிறார். அவர் கனி கொடுக்கிற ஜீவித்தை விரும்புகிறார். அவரோடு கூட வாழ விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, உலக அனுபவம் அல்ல, ஆவிக்குரிய அனுபவம். அந்த ஆசீர்வாதமான அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நாட்களில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அது ஆண்டவர் எனக்கு மாத்திரம் அல்ல, இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்திருக்க பாரம் அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய கணவன்மார்கள், அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய உற்றார் பெற்றார் இணைச்சன பந்துக்கள், நம் போகிற சபைகள்,
நம்ம மூலமா யாரெல்லாம் தெரிந்தவங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் பழகி இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அந்த அனுபவத்துல வரட்டும். அதுதான் அந்த பாரத நாட்கள் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா உலக காரியத்தையே சிந்தித்து சிந்தித்து இன்னைக்கு ஒரு பிள்ளை நம்ம பெற்று எடுக்கிறோம், அதை படிக்க வைக்கிறோம், அது படிப்பை குறித்து நம்ம அழுகுறோம், இப்ப திருமணத்தை குறித்து நம்ம அழுறோம், அப்புறம் பிள்ளை பிறக்கிறத குறித்து அழுகுறோம் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது குடும்பம் குடும்பம் குடும்பம்னு சொல்லி பிள்ளை கணவன் அது மாதிரி பல காரியங்களை கர்த்தர் என்ன செய்யறான், இன்னைக்கு முன்பாக நிறுத்தி நம்ம என்ன செய்யறான், ஆவிக்குரிய அனுபவங்களை முன்னேறி செல்லக்கூடாதபடி அவனுடைய தந்திரம் அதுதான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவனுடைய தந்திரங்களை நான் என்ன செய்வேன், அபத்தமாக்கி போடுவேன். அவனுடைய உபாய தந்திரங்களை நான் அபத்தமாக்குவேன். நம்ம இன்றைக்கு அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்காக நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவரோடு கூட இன்னைக்கு விரும்புகிறார். வேதம் சொல்வதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி கூட கொடுக்கப்படும், கர்த்தர் கொடுப்பார். அதுல காத்து நம்ம கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசம் பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாத்துல நிறைவுள்ளவளா நான் பேசல, குறைவுகள் உண்டு. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது அனுபவின் காலத்துல அவர் நேர்த்தியாக செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மோடு கூட இருக்கிறது. நம்ம அந்த அபிஷேகம் நமக்கு என்ன செய்யும், விடுதலை கொண்டு வரும், தடைகளை மாற்றி விடுதலை கொண்டு வரும். அந்த காரியங்களை நமக்கு வாழ்க்கை அதினதின் காலத்துல நம்ம காரியத்தை கர்த்தர் கைகூடி வரும்படி செய்வார். அதனால நம்ம செய்ய வேண்டிய காரியம் எந்த நாட்களில அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். எது சொல்லுங்க, நான் ஏற்ற காலத்துல மழையை நான் செய்யப்படுவேன். அந்த ஏற்ற காலம் இனி வரப்போகிற இந்த காலம்தான், அது இந்த காலம்தான். இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு அந்த ஆசீர்வாதமான எந்த நாளில நாம் பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் நமக்கு தந்த இந்த ஆசீர்வாதமான நாள்ல நம்ம இன்னும் அவரோடு கூட அந்த அபிஷேக தண்ணி நம்ம நினைய நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீ அபிஷேக என்ன ஃபுல்லா நினைங்க, ஆண்டவரே நம்ம ஃபுல்லா எல்லாத்துலயும் அந்த அபிஷேகம், அந்த ஃபுல்லான பரிசுத்தம், ஒரு முழுமையான பரிசுத்தம், முழுமையான அபிஷேகம், அந்த முழுமைக்குள்ளாக வளர்ச்சிக்குள்ளாக நம்ம வருவோம். அதாவது நான் முழுமையாக ஒரு மீன் தொட்டி பார்க்கும்போது அதில் பாருங்க, மீன் என்ன செய்யாது, பாதியில இருக்காது, அது ஃபுல்லா அழகா நீந்தி என்ன செய்யும், அது விளையாடும். அதே போலதான் அபிஷேக தண்ணிக்குள்ள, அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்வோம், அவரோடு கூட உறவாட நம்மளுக்கு நல்ல உப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நேரம் இல்லாதனால நான் இதை முடிக்க நான் விரும்புகிறேன். உண்மையாக இதுதான் என்னுடைய சத்தியம், இந்த நாள் இதுதான் எனக்கு செய்தி, கற்றுக் கொடுத்த செய்தி. அவருடைய அபிஷேகத்தினால கிறிஸ்தவ ஜீவம் என்பது சாதாரண ஜீவம் அல்ல, ஜபம் என்பது சாதாரணம் அல்ல, ஒரு யுத்த களம். ஜபம் என்பது சாதாரணம் அல்ல, ஜபமே ஜீவன், ஜபமே ஜெயம். ஆனால் அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அனுபவங்கள் எப்படி இருக்கிறது நாட்களில அதை நம்ம ஆராய்ந்து அறிந்து கொள்வோம். இன்னைக்கு அவர் விரும்புகிற பாதையில் அவர் சொல்ல மாம்சமான அவர் ஆவி நான் ஊற்றுவேன், அவர் ஊற்றுவேன் வாக்கு பண்ணிட்டாரு. அது நமக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குமாரருக்கு, நம்முடைய குமாரத்திகளுக்கு, நம்முடைய மூப்பர்களுக்கு, நமக்கு கொடுத்த வாலிபர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும், அது காணப்படும். நாட்கள் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செஞ்சிப்போம். கர்த்தர் இந்த செய்தி நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. என் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல நாளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு கொடுத்ததா அந்த 8வது மாதத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த 2வது நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. ரீகாமானந்துரவா ஷபலஹதுரியா கபா. இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே, ஆண்டவரே இந்த அபிஷேகம் மழையானது எங்களை நனைக்கட்டும். ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நனைக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்கு எந்த பகுதியில கர்த்தாவே நாங்கள் வறட்சியா இருக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் கர்த்தா வனாந்தரமாய் நாங்கள் இருக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் காய்ந்து போய் இருக்கிறோம் சுவாமி. அந்த இடத்துல கர்த்தர் இந்த அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவரே நான் வேதம் சொல்லுகிறது அப்பா, இழைத்து போன சுதந்திரத்தை திடைப்படுத்துகிறீர், சம்பூர்ண மழையை நீ பெய்ய பண்ணுகிறீர் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே இந்த சம்பூர்ண மழை எங்கள் மேல் பெய்யுது நிமித்தமாக நாங்கள் விடாய்த்திருக்கிற அனுபவங்கள்ல கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் தோய்ந்து போகிற அனுபவங்கள் எல்லாம் மாற்றப்பட்ட ஆண்டவரே இன்னும் உமக்குள்ளாக சாட்சியா நாங்கள் காணப்பட நாங்கள் எங்களுடைய சாட்சி நிமித்தமாக நாங்கள் உமோடு கூட நனைந்த நாங்கள் ஆசீர்வாதமா செழிப்பாய் காணப்படும் நிமித்தமாக என் பிள்ளைகள் அப்பா, என் குடும்பங்கள் தகப்பனே, ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கிற சபைகள், எங்களுக்கு கொடுக்கிற ஊழியர்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தாவே இந்த செழிப்பு உண்டாகும்படியாய் கர்த்தர் கிருபை தரப்போவதற்காய் நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் கர்த்தாவே பல நாட்களாக ஆண்டவரே கட்டுகளோடு, நுகங்களோடு, அதிகாரங்களோடு, அந்தகாரங்களோடு யாரு காணப்படுகிறார்கள் அப்பா, அவர்கள் மேல் இந்த மழை பெய்யட்டும் சுவாமி. அவளுக்கு விரோதமா நுகங்கள் கர்த்தா முறிக்கப்படும்படியா இந்த கருத்தங்கள் சமர்ப்பித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ரீகமா சந்துனாரி ஆலர பௌதுருபி கம நந்தருபி கபா. ஹல்லேலூயா. என் தேவன் ஆளுகை செய்யும் தேவனா இருக்கிறீரப்பா.
உடைய ஆளுகையின் பிரசன்னம் அவளுக்குள்ளாய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உடைய ஆளுகை கடந்து வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அவளை விடுவிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறேன்ப்பா. அவள் நுகங்களை முறிக்கும்படி, அவளுடைய கட்டுகளை அறுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. குடும்ப ஜீவிதத்துல பிள்ளையுடைய வாழ்க்கையில தடைப்படுகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த கர்த்த நுகத்தின் நிமித்தமாய் கர்த்தர் நுகங்களை முறித்து பிள்ளைகளும் கூட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக, விசேஷமா இது காரணமா இருக்கிற விஜய் சகோதரி குடும்பத்துக்காக, பிரதருக்காக, ஆண்டவரே அபியாக்காக, ஆண்டவரே அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். அது முழு குடும்பத்தை கர்த்தரோட மினிஸ்டர்களை கர்த்தரோட கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களையும் கூட ரியலைட் பண்ணி கொண்டிருந்தான் அருமையான கர்த்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. அடுத்த காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நாளில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். பிரேமா சௌரி குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே குடும்பங்களுக்காக நாங்கள் இவான்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் அப்படியே இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுமே தெய்வ ஆசீர்வாதம், தெய்வ பிரசன்னம், அபிஷேகம் இறங்கி ஆளுகை செய்ய முடியாது கர்த்தாவே. இந்த கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இனி வரும் காலங்களில் எங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றுவீராக. ஒரு பெரிய அபிஷேக மழை எங்களுக்கு லைன்ல நீ ஊற்றும்படியாய், அபிஷேகித்து ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தாவே. இந்த அபிஷேகத்து நிமித்தமா இன்னும் கர்த்தா அப்படி வெளிச்சத்தை நாங்கள் காண, அப்படி விடுதலை நாங்கள் காண ஆண்டவரே. ஏசப்பா அநேகரை நாங்கள் கர்த்தாவை ரட்சித்துக் கொள்ள கர்த்தாவை, அநேகரை மீட்டுக் கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. அடியாள குடும்பங்களை தாழ்த்தி சமர்ப்பித்து இயேசுவின் நாமத்துல ஜெயம் எடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே.